வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நான் போறது அழகான தாய்லாந்து நாட்டுக்கு தான். புன்னகை நாடுன்னு சொல்லப்பட தாய்லாந்தில அழகான கடற்கரைகள், பச்சை பசேலுன்னு இருக்க காடுகள், அற்புதமான கோயில்கள், ஜனங்க இப்ப இரு நகரங்க எல்லாம் இருக்கு. இந்த வீடியோல தாய்லாந்தோட கலாச்சாரம், வரலாறு, அழகு எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். அப்போ உங்களோட அடுத்த பயணம் தாய்லாந்துக்கு தான் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. நம்ம பயணத்தை தாய்லாந்தோட தலைநகரான பாங்காக்கில இருந்து ஆரம்பிப்போம். இந்த நகரம் தாய்லாந்தின் இதயமாகவும் கலாச்சாரத்தின் மையமாகவும் விளங்குகிறது. தேவதூதர்களின் நகரம்னு சொல்லப்பட பாங்கா ஒரு பெரிய நகரம். இரவிலும் பகலிலும் இங்க வாழ்க்கை துடிப்பாக இருக்கும். அங்க பழைய கோயில்ல இருந்து கடைகள் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இந்த நகரம் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு அழகான கலவையா இருக்குது. வாட்டரின் வாட்போ கோயில்களோட அழகான கட்டிக்கலையை பார்க்க போறோம். இந்த கோயில்கள் தாய்லாந்தின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன. அப்புறம் சாப் பிராயா நதியில படகுல போறோம். இந்த நதி நகரத்தின் முக்கியமான போக்குவரத்து வழியாகவும் அழகான காட்சிகளையும் வழங்குகிறது. அங்க மிதுக்குற மார்க்கெட்ட அந்த ஊர் மக்கள் எப்படி வாடுறாங்கன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில உள்ள விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்களை படகுகளில் விற்கின்றனர். பாங்காக்கோட தெருவோர கடைகள்ல கிடைக்கிற சுவையான படாய், மஞ்சள் கறி, மாங்காய் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த உணவுகள் தாய்லாந்தின் உணவு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன. சாயங்காலம் ஆனதும் காப்சான் ரோடு போகலாம். இங்க இரவின் ஒவ்வொரு நொடியும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அங்க நிறைய கடைகள், சூட்டம், ஒரு விதமான சந்தோஷம் எல்லாம் இருக்கும். இந்த சாலையில் நடக்கும் இரவின் உற்சாகத்தை அனுபவிக்கலாம். தாய்லாந்துன்னா அழகு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கலாச்சாரம், மக்கள் மற்றும் உணவுகள் எல்லாமே ஒரு தனி அழகை கொண்டவை. அங்க இருக்க ருசியான சாப்பாடும் ரொம்ப ஃபேமஸ். தெருவோர கடைகளில் இருந்து பிரமாண்டமான ஹோட்டல்களில வரை தாய்லாந்து உணவுகள் ஒரு தனி சுவையை கொண்டவை. புதினா, மசாலா, நல்லா மணக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குது. இந்த மசாலா பொருட்கள் தாய்லாந்து உணவுகளுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கின்றன. நாம அங்க இருக்கிற ஹோட்டல்கள், தெருவோர கடைகள் எல்லாத்துக்கும் போய் தாய்லாந்துல என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு உணவகத்திலும் ஒரு தனி சுவை, ஒரு தனி அனுபவம். கார்சாமா இருக்க தாய் கிரீம் கறி, இது ஒரு மசாலா கலவையுடன் சுடிய சுவையான உணவு. மனமா இருக்க தாய் ரெட் கறி, இது ஒரு மிருதுவான மற்றும் சுவையான உணவு. ஃபேமஸான பாட் தாய் நூடுல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்க போறோம். இந்த நூடுல்ஸ் தாய்லாந்து உணவுகளில் மிகவும் பிரபலமானது. அது மட்டும் இல்லாம் தேங்காய் பால், வெல்லம், இந்த பொருட்கள் தாய்லாந்து இனிப்புகளுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கின்றன. பழங்க எல்லாம் போட்டு செய்யற அவங்களோட ஸ்வீட்டையும் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த இனிப்புகள் தாய்லாந்து கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதி. தாய்லாந்துன்னா அழகான தீவுகள் நிறைய இருக்கு. பளிங்கு மாதிரி தெளிவா இருக்க கடல், வெள்ளை நிற மலை பரப்பு, பச்சை பசேலுன்னு இருக்கிற மரங்க எல்லாம் சேர்ந்து அந்த தீவுல ரொம்ப அழகா காட்டுது. நாம புகட், கோ சாமி, கோ மாதிரி ஃபேமஸான தீவுகளுக்கு போக போறோம். அங்க நாம கடல்ல நீச்சல் அடிக்கலாம், சூரிய குளியல் போடலாம், ஸ்னோர்கெலிங் பண்ணலாம், ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கடல்ல படகு ஓட்டலாம். ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போலாம். அழகான சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கலாம். தாய்லாந்துல ஆண்டு முழுவதும் நிறைய பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கு. நாம் சோங்க்ராம் போக போறோம். அதுதான் தாய்லாந்தோட புத்தாண்டு. அன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி ஊத்தி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. லோய் கிராதோங் அப்படின்னு ஒரு விழா இருக்கு. அது ஒளியோட வரா. அன்னைக்கு ஆத்துல மிதக்குற விளக்களை பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம யானைகளுக்கு மரியாதை செலுத்துற சுரின் யானைகள் சுற்றுலா விழா மாதிரி வித்தியாசமான பண்டிகைகளையும் நாம அனுபவிக்க போறோம். தாய்லாந்துல ரொம்ப அருமையான கலாச்சாரம் இருக்கு. அவங்களோட பாரம்பரியம், கலை எல்லாம் சேர்ந்து அந்த கலாச்சாரத்தை ரொம்ப ஸ்பெஷலா காட்டுது. நான் அழகான பார்த்த கோயில்களுக்கு போக போறோம். துறவிகளை பார்க்க போறோம். தாய்லாந்து மக்களோட சம்பிரதாயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தாய்லாந்துல நடனம், இசை, நாடம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம்
அந்த ஊர்ல இருக்கிற மார்க்கெட் எல்லாம் போய் பட்டு துணிகள், மரத்தால செஞ்ச சாமான்கள், மாதிரி நினைப்பொருட்கள் வாங்க போறோம். தாய்லாந்துல விளையாட்டுன்னா சும்மா இல்ல. அங்க விளையாட்டுகள் மட்டும் இல்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. அங்க இருக்கிற மக்களுக்கும் சுற்றுலா பயணிகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு விளையாட்டும் தனித்தன்மையா இருக்கும். முய தாய் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. இது தாய்லாந்தின் பாரம்பரிய சண்டை கலை. அது தாய்லாந்தோட தேசிய விளையாட்டு. இது பல நூற்றாண்டுகளா தாய்லாந்தின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து வர்றது. அது ஒரு மாதிரி சண்டை விளையாட்டு. அதுல உதை, குத்து, முழங்கால் எல்லாம் போட்டு சண்டை போடுவாங்க. இது மிகவும் கடினமான மற்றும் திறமையான விளையாட்டு. அதுல உதை, குத்து, முழங்கால் எல்லாம் போட்டு சண்டை போடுவாங்க. இதை கற்றுக்கல பல வருடங்கள் ஆகும். நாம் ஒரு தாய் போட்டியை நேரடியா போய் பார்க்க போறோம். அங்க சென்று பார்க்கும் போது அந்த விளையாட்டின் உண்மையான அழகையும் வீரர்களின் திறமையையும் உணர முடியும். அப்போதான் அந்த விளையாட்டுல எவ்வளவு திறமை, பலம் எல்லாம் தேவைன்னு புரியும். இது ஒரு பார்வையாளர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும். அது மட்டும் இல்ல, கோட்ரேக், டென்னிஸ், தண்ணில விளையாடுற விளையாட்டுகள் எல்லாம் அங்க பேமஸ். தாய்லாந்து விளையாட்டுகளின் மையமாக திகழுது. ஒவ்வொரு விளையாட்டும் தனித்தன்மையா இருக்கும். தாய்லாந்து நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் வச்சிருக்கு. நாம் ஐத்தாயா போக போறோம். அது ஒரு காலச்சுல தாய்லாந்தோட தலைநரமா இருந்துச்சு. அங்க இருக்கிற கோயில்கள், வரலாற்று சின்னங்கள் எல்லாம் பார்க்க போறோம். சுகோதாய் வரலாற்று பூங்கா போக போறோம். அது யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இடம். அங்க இருக்கிற கோயில்கள், புத்தர் சிலைகள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பாங்காக்குல இருக்க தேசிய அருங்காட்சியகம் போக போறோம். அங்க நிறைய பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் இருக்கு. தாய்லாந்துல நிறைய காடுகள், வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாம் இருக்கு. நாம் காட்டுக்குள்ள யானை மேல போய் சவாரி பண்ண போறோம். காஞ்சனபுரி போய் புலிகள், கோயில்களை புலியில ப்ளோஸ்ல போய் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள போய் பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள் எல்லாம் பார்க்க போறோம். தாய்லாந்துல கலைன்னா ரொம்ப பிடிக்கும். பாரம்பரியமான கலை, இப்போ இருக்கிற மாடர்ன் கலை எல்லாத்தையுமே அவங்க பேர் போசி பாதுகாத்து வருவாங்க. நாம அங்க இருக்க கலைக்கூடங்கள், கண்காட்சி மண்டபங்கள் எல்லாம் போய் பார்க்க போறோம். பாரம்பரிய தாய் ஓவியங்கள், சிற்பங்கள், துணி வகைகள் எல்லாம் பார்க்க போறோம். பாங்காக்குள்ள இருக்க ஜிம் தாம்சனோட வீட்டுக்கு போக போறோம். அவர் ஒரு அமெரிக்க தொழிலதிபர். அவர் தாய்லாந்துல பட்டு தொழில வளர ரொம்ப உதவி பண்ணினார். அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கிற கலை சூடங்கள், தெருவோர கலைஞர்களோட ஓவியங்கள் எல்லாம் பார்க்க போறோம். தாய்லாந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வர் ஒரு நாடு. அங்க சுற்றுலா, விவசாயம், தொழிற்சாலைகள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நாம அங்க இருக்க மார்க்கெட் போக போறோம். அங்க விவசாயிகள் எல்லாம் தாங்களே விளைவிச்ச பொருட்கள், மசாலா பொருட்கள், கைச்சொழில் பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணுவாங்க. நெல் எப்படி சாகுபடி பண்றாங்கன்னு பார்க்க ஒரு நெல் வயலுக்கு போக போறோம். அது மட்டும் இல்லா தொழிற்சாலைகள், வணிக மையங்கள் எல்லாம் போய் பார்க்க போறோம். சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம தாய்லாந்த பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். தாய்லாந்து உண்மையிலேயே ஒரு அழகான நாடு. அங்க போனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.